ஆம்ஸ்டர்டாமில் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஆண்களுடைய கழிப்பறைக்கு ஒரு நண்பர் போயிருந்திருக்காரு. அங்கே வந்து அந்த சிறுநீர் கழிக்கிற அந்த பேன் இருக்குது பாருங்க, அதில் வந்து ஒரு ஈ இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நடுவில் இருந்த ஈயை ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய சிறுநீர்னால் எப்படியாவது அதை உள்ளே தள்ளிடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. பயங்கரமாக போராடி இருக்காரு, முடியல. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இவ்வளவு தூரம் அது கெட்டியாக பிடிச்சிட்ருக்குன்னு பார்த்துட்டு பக்கத்து பேனை போய் பார்த்துருக்காரு. பக்கத்து பேன்லேயும் அந்த மாதிரி ஒரு ஈ இருந்திருக்கு. சரி, வேற ஒரு பேனை போய் பார்க்கலான்னா அதுலேயும் அந்த ஈ இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா அது உண்மையிலேயே ஈ இல்லை, ஈ மாதிரி அதில் வந்து எச்சிங் பண்ணி வச்சுருக்காங்க, ஈ மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்கிட்ட போய் கேட்டார், ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னாங்க, ரொம்ப எளிமையான காரணம் தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஈ மாதிரி ஒரு உருவத்தை செஞ்ச உடனே வரவங்களுக்கெல்லாம் என்னென்னா, எப்படியாவது அந்த ஈ இருக்கிறது ஒரு மாதிரியான ஒரு அருவருப்பாக இருக்கும் நமக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாத்ரூம் போகும்போது ஒரு கரப்பாம்பூச்சி ஓடிட்டு இருந்ததுன்னா தண்ணியை ஊற்றி எப்படியாவது அந்த கரப்பாம்பூச்சி அந்த குழாய் வழியாக அனுப்பிச்சிடணுன்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா ஒரு சுத்தமான என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம வந்து நம்முடைய இயற்கை உபாதைகளை கூட ஒரு சுத்தமான என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம கழிக்க விரும்புவோம். அது மாதிரி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் ஈ இருக்கிறத பார்த்தோன்னா அதை எப்படியாவது அதை தள்ளிடணும்னு முயற்சி பண்ணி அவங்க சிறுநீர் கழிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த சிறுநீரை வந்து ப்ராப்பராக நடுவில் கழிக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஓட்டைகள் வழியால் அது சிந்தாமல் அந்த யூரினல்ஸ் வந்து நீட்டாகவும் சுத்தமாகவும் இருக்குங்கிறதுக்கு தான் மன ரீதியாக சிறுநீர் கழிக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, சிறுநீர் கழிப்பதில் கூட ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அப்போ வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்க வேணாமா, வாழ்க்கைக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்க வேணாமா, ஒரு காசு இருக்க வேணாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நிறைய பேருடைய வாழ்க்கையில் உற்சாகம் ஏன் வரதில்லை அப்படின்னா, இன்னைய நாளுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு காலையில் நம்ம தொடங்குறோம், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நம்ம என்ன ஆக விரும்புகிறோம், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஆக விரும்புகிறோங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியலன்னா இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன ஆகிறோங்கிறது முடிவு பண்ண முடியாது. ஏன்னா வாழ்நாள்ங்கிறதே இந்த ஒவ்வொரு நாளினுடைய தொகுப்பு தான். இந்த நாளில் நம்ம என்னவாக, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம என்ன ஆக போகிறோம், இன்றைக்கி சாயந்தரம் நம்ம எதை செஞ்சு முடிக்க போகிறோம், எதை கற்றுக்க போகிறோம், எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை தர போகிறோம், எந்த மாதிரியான பங்களிப்பை நாம் நிறுவனத்துக்கு தரப்போகிறோம், குடும்பத்துக்கு தரப்போகிறோம், நம்ம நண்பர்களுக்கு தரப்போகிறோம், இன்னும் சொல்ல போனால் சமூகத்திற்கு தரப்போகிறோம். இந்த கேள்விகள் நமக்கு இருக்கணும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே உற்சாகம் வரணும்னா இன்னைக்குள்ளே இதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம், இன்னைக்குள்ளே இந்த செயல்கள்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன ஆகும்னா, நம்மை அறியாமல் நமக்கு உற்சாகம் வரும். ஆக அந்த நோக்கம் என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். யாராவது வந்து பஸ்ஸில் ஏறிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியலைங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. யார் சொல்லுவாங்கன்னாக்க, அந்த பஸ்ஸில் ஏறிட்டு பிச்சை எடுத்துகிட்டு அடுத்த முறை இறங்குறாங்க பாருங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில், அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணால் நோக்கம் இல்லாமல் வெறும் காசு பண்ணுறதுக்காக வந்து ஏறி இருக்கலாம். அல்லது ஒரு கொய்யாப்பழம் விற்கிறவங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில், அவங்களுக்கு கூட ஒரு நோக்கம் இருக்குது. அந்த பயணத்தினுடைய நோக்கமே வந்து எப்படியாவது அவங்க வந்து அந்த கொய்யாப்பழத்தை விற்கணும், தங்களுடைய வாழ்நாளையில் தேவையானதை சம்பாதிச்சுங்கிறது. இப்போ நோக்கம் என்பது இல்லாமல் யாருமே பயணம் செய்வதில்லை. ஆனால் வாழ்க்கை பயணத்தில் ஒரு நோக்கமே இல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படியாவது இந்த நாளை போக்கிடணும், 6 மணி வந்துருச்சா அப்பா பைய எடுத்துகிட்டு ஆஃபீஸை விட்டு போயிடணும், இப்படிங்கிற மாதிரி வாழ ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு உற்சாகமே ஏற்படாது. ஆனால் நான் இன்றைக்கி போகிறேன், இன்றைக்கி போயிட்டு ஆஃபீஸில் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இந்தந்த செயல்கள் செஞ்சு பிடிப்பேன், இன்றைக்கி நைட்டு நான் படுக்கிறதுக்குள்ளே இந்தந்த காரியங்கள் பண்ணுவேன், இந்தந்த புத்தகங்கள் படிப்பேன், இதை தெரிஞ்சுக்குவேன். ஒரு மாணவன் இருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போகும்போது இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் கற்றுக்குவேன். ஒரு ஆசிரியர் போகிறாரு, இன்றைக்கி எப்படியும் நான் வந்து இந்தந்த விஷயங்களை நான் தெளிவாக மாணவர்களுக்கு புரிய வைப்பேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பண்ணுற ஒரு வெயிட்டர் போகிறாரு, அந்த வெயிட்ரு வந்து இன்றைக்கி நான் வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக, நிறைய பேருக்கு நல்ல மகிழ்ச்சியாக உணவை வந்து பரிமாறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க செயல்பட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கும். உற்சாகங்கிறது நமக்குள்ளே தான் உற்பத்தி ஆகிறது. வேறு யாராவது வந்து நமக்கு உற்சாகம் ஊட்டுவாங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து மெக்கானிக்கல் வேர்ல்டு. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க எதனால் வராங்கன்னு ஒரு குறிப்பெடுத்திருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, முதல்ல வந்து என்னென்னா பக்கத்தில் எந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போகிறாங்க. நம்ம வந்து தூரமாக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டோம்.
பக்கத்தில் எது இருக்கோ அங்கே தான் போவோம். அந்த ரெஸ்டாரண்ட்லேயும் எவ்வளவு வேகமாக சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. 3வது வந்து ருசியாக இருக்கா. 4வது வந்து அந்த வெயிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வந்து தட்டை அப்படி விசிறி அடித்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த சாப்பிட்றவங்க அடுத்த நாள் வர மாட்டாங்க. ஆக நிறைய பேர் வந்து பெரிய பெரிய செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் வச்சவங்களாம் ஒரு காலத்தில் வெயிட்டராக தான் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட்டர் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்னுடைய முகம். குக்கு எவ்வளோ வேணும்னாலும் சமைக்கலாம். எவ்வளோ நல்லா சமைச்சாலும் குக்கை நம்ம பார்க்க போகிறோமா? பார்க்க போகிறதில்ல. புரோட்டா மாஸ்டரை பார்க்க போகிறோமா? பார்க்க போகிறதில்ல. நமக்கு கொண்டு வந்து சர்வ் பண்ணுறவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து எவ்வளோ உற்சாகத்தோடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, சார் வேறு என்ன வேணும், சாப்பிட்லாங்க, இன்னும் ஒரு 2 ஐட்டம் சாப்பிட்றீங்களா, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. சொல்லும்போதே இந்த மாதிரி ஒரு தயிர் வடை கொண்டு வாங்கினா 1 வடை போதுமா, தயிர் வடைனாலும் 2 தான் வரும், 1 வடை போதுமா அப்படின்னு கேட்குற ஆளுங்க கேட்கும்போது இவனுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் போயிடும். வரவன் வந்து பசியோடு வந்திருப்பான், அவன்கிட்ட தயிர் வடைனா 2ங்கிறது தான் அர்த்தம். கொண்டு வந்து வச்சு அவன் வேணான்னு சொன்னால் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நாம் வந்து எண்ட் ரிசல்ட் என்ன, இன்றைக்கி முடிவில் எத்தனை பேருக்கு நாம் மகிழ்ச்சியை தந்திருக்கிறோம். நாம் கொடுக்குற மகிழ்ச்சி என்ன ஆகுதுன்னா அது ஒரு செயின். நாம் ஒருத்தருக்கு மகிழ்ச்சி கொடுத்தா அவர் உற்சாகமாக ஆஃபீஸ்க்கு போவார். ஆஃபீஸில் அவர் உற்சாகமாக பல பணியாளர்களை மோட்டிவேட் பண்ணுவார். அந்த பணியாளர்கள் உற்சாகமாக வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் நடந்துக்குவாங்க. அந்த வாடிக்கையாளர்கள் வீட்டுக்கு போகும்போது மனைவி குழந்தைகள் எல்லாரோடையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆக இதனுடைய ஒட்டுமொத்த பயன் என்னென்னா, எல்லோருக்குமான மகிழ்ச்சி நம்மிடமிருந்து தொடங்குகிறது, எல்லோருக்குமான உற்சாகம் நம்மிடமிருந்து தொடங்குகிறது. ஆகவே நாம் நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு இன்று நாம் எப்படி வாழப்போகிறோம், இன்றைய முடிவில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை மனசில் வச்சுட்டு செயல்பட ஆரம்பித்தால் நம் செயல்கள் அனைத்துமே உற்சாகத்தை அளிக்கும். நாம் போடுகிற கையொப்பங்கள் அத்தனையுமே மகிழ்ச்சியை தரும்.